இங்கே கருத்துக்கு தான் சுதந்திரம் இருக்கிறது ஒழிய இங்கே வதந்திக்கு சுதந்திரம் கிடையாது அப்படிங்கிறத எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, எந்த கருத்துக்குமே நடைமுறையில விளைவுகள் இருக்கு. அது அனுமதிக்கப்படலாமா அப்படிங்கிற கருத்தை நம்ம டிசைட் பண்றோம். அப்ப அப்படி இருக்கும்போது ஃபெலிக்ஸ் போன்றவர்கள் பரப்பிய வதந்தி நிஜமாலுமே கிரவுண்ட்ல ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துரைக்க கூட வேணாம். நேத்து தாவேகாவின் கட்சியை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா வாக்குமூலமாவே எல்லாம் அங்கிருந்து எல்லாம் தூக்கி வீசுறாங்க. ஏதோ நடக்குது, அசம்பாவிதம் நடக்குதுன்னு தெரியுது. என்னாச்சுன்னு கேட்டு 4 பாட்டில தூக்கி ஏதோ நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி 4 பாட்டில தூக்கி வீசிட்டு ஆதவ அர்ஜுனா கூப்பிடுறாரு. கேன் ஐ ப்ரொசீட் அப்படின்னு கேட்கிறாரு. யூ கேன் ப்ரொசீட், ஜஸ்ட் கால் டாக்டர் பிரபு அப்படின்னு. டாக்டர் பிரபு கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பேச தோணுங்க. அப்ப இது எங்களுக்கு தெரியவே தெரியாம நடந்து போச்சு அப்படிங்கிறது இது கேவலமான சாட்சி. உன்னோட கட்சி தொண்டரை தானே நீ அரேஞ்ச் பண்ண பேரணிகளே பரப்புரையில தானே இறந்துருக்காங்க. சரி, சதி பண்ணி கொண்டாங்கன்னு இருக்கட்டும். அந்த கொலைக்கு நீதி கேட்டு நீ வீதிக்கு வந்தியா? அந்த கொலையால் இறந்த பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க நீ ஆஸ்பத்திரி. மாவட்ட செயலாளர் அவர்களுடைய மனைவி இன்னைக்கு காலையில ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. இது ஒரு திட்டமிட்டு செஞ்சதுதான். ஏன்னா சில ஸ்ப்ரே அடிக்கப்பட்டது, சிலருடைய கழுத்துல காலை வச்சு மிதிக்க கூடியதெல்லாம் நடந்தது. இது எங்க தொண்டர்கள் பண்ணல, இது திட்டமிட்டு ஏதோ ஒரு கட்சி பண்ண விஷயம் பேட்டி கொடுத்திருக்காங்க. இவ்வளவு பெரிய கூட்டம் யாராவது இறங்கி கொலை பண்ணுவாங்க? இருக்கிறதுலே எளிமையாக சரி பண்ண வேண்டும் என்று நினைச்சிருந்தால் இவர்கள் ஏற்கனவே கேட்ட லைட் ஹவுஸ் ரவுண்டான கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பெட்ரோல் பங்க் இருக்குது, பக்கத்துல பாலம் இருக்குது. அதை கொடுத்திருந்தா இவர்களே ஆற்றில் குதித்து, இவர்களே பெட்ரோல் பங்கில் வன்முறை செய்து ஏதேனும் அசம்பாவிதம் நடந்து இதை விட அதிக சாவுகள் ஏற்படும். குற்றவாளி யார் அப்படிங்கிறது, யார் 4 நாளா ஒளிஞ்சிருக்காங்களோ அவங்கள பார்த்தாலே தெரியும். இவங்க தான் குற்றவாளி. குற்றமற்றவர்கள் வெளியே நேரத்துக்கு பேசியிருப்பாங்க. ஒருத்தர், 2ஆம் கட்ட தலைவர் ஒருத்தர் வரலையே. விஜய் வரல, புஷி ஆனந்த் வரல, ஆதவ அர்ஜுனா வரல, ராஜ்மோகன் வரல. அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு வேலையை விட்டுட்டு வந்தார்ல ஒரு IRS அதிகாரி. நான் 2ஆம் சத்தியாகிரகம்னு ஆர்டிகல்லாம் எழுதிட்டு வந்தார்ல, அவர்லாம் எங்க போனாருன்னே தெரியல. இத்தனைக்கும் IRS அதிகாரினா உங்களுக்கு கவர்மெண்ட் பியூரோக்ராட்டிக்கா என்ன எல்லா ப்ரொசீஜரும் தெரிஞ்சும் இந்த அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த கான்ஸ்பிரசி தியரெல்லாம் எடுத்துட்டு வந்தா இதுக்காக இன்னொரு வழக்க போட்டு உள்ள தூங்க. பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கரூர்ல தாவேகாவுடைய தலைவர் அந்த பிரச்சாரம் கூட்டத்துக்கு வந்தப்போ அந்த இடத்துல 41 பேர் பெண்கள், குழந்தைகள் உட்பட இப்ப வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. இது பத்தி நம்ம கூட இன்னைக்கு பேசுறதுக்காக அரசியல் செயற்பாட்டாளர் மதுர் சத்யா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். என்னுடைய முதல் கேள்வி இப்போ நடந்துகிட்டு இருக்க சம்பவத்தோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கரூர் துயர சம்பவம் பற்றி நிறைய தவறான தகவல்களை சமூக வலைதளத்துல பரப்புனதா சொல்லி 25 பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் கிட்ட கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுல குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா யூடியூபர் ஃபெலிக்ஸ் அவர்களையும் கைது செஞ்சிருக்காங்க. இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த நடவடிக்கை என்பது காலதாமதமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அப்படின்றத பாக்குறோம். முதல் நாளே இவர்களை கைது செய்திருக்க வேண்டும். ஏன்னா இங்க கருத்து சுதந்திரம், அவர்களின் கருத்து சுதந்திரத்தை நீங்கள் பறிக்கிறீர்கள் அப்படின்னு இங்க கேட்பாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால் இங்கே கருத்துக்கு தான் சுதந்திரம் இருக்கிறது ஒழிய இங்கே வதந்திக்கு சுதந்திரம் கிடையாது அப்படிங்கிறத எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, எந்த கருத்துக்குமே நடைமுறையில விளைவுகள் இருக்கு. அந்த கருத்து நடைமுறையில என்ன விளைவு ஏற்படுத்துது அப்படின்றத பார்த்தா அந்த கருத்து அங்கீகரிக்கப்பட வேண்டிய கருத்தா, ஆதரிக்கப்பட வேண்டிய கருத்தா, இல்ல நம்ம ஆதரிக்கிறோம் அங்கீகரிக்கிறோம்னு இல்லைன்னா கூட அது அனுமதிக்கப்படலாமா அப்படிங்கிற கருத்தை நம்ம டிசைட் பண்றோம். அப்ப அப்படி இருக்கும்போது ஃபெலிக்ஸ் போன்றவர்கள் பரப்பிய வதந்தி நிஜமாலுமே கிரவுண்ட்ல ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துரைக்க கூட வேணாம். நேத்து தாவேகாவின் கட்சியை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா வாக்குமூலமாவே கொடுத்திருக்காரு. பாத்தீங்கன்னா இரவு 12 மணிக்கு அவர் என்ன ட்வீட் பண்றாருன்னா, ஸ்ரீலங்காவை போல இங்க அரசை எதிர்த்து இளைஞர்கள் களத்தில் இறங்க வேண்டும்னு வன்முறையை தூண்டும் வண்ணம், கலவரத்தை தூண்டும் வண்ணம் ஒரு ட்வீட்டை போட்டு டெலிட் பண்ணிட்டு ஓடிட்டாரு. ஆனா அதுக்கு பின்னாடி நம்மளுக்கு தெரியறது என்ன அப்படின்னா, ஒரு ஃபுல் டெலிகிராம் குரூப் இருக்கு. அந்த டெலிகிராம் குரூப்ல நூத்துக்கணக்கான பேர் தாவேகா தொண்டர்கள் இருக்காங்க. அந்த டெலிகிராம் குரூப் ஃபுல்லா அறிவாலயத்தை அட்டாக் பண்ணுவோம், வன்முறை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான திட்டங்கள் போய்கிட்டு இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப ஃபெலிக்ஸ் அவர்கள் கொடுக்கிற வதந்தி எதுக்கு பயன்படுதுன்னா, இது போன்ற இளைஞர்களை மூளை செலவை செய்து மேலும் அவர்களை வீதியில் பலி கொடுக்க பயன்படுது அப்படின்னும் போது இது போன்ற நபர்களை தூக்கி உள்ள வைப்பதுதான் கரெக்ட் அப்படிங்கறத நம்ம முதல் ரியாக்ஷனா இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சோசியல் மீடியாஸ்ல வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படிங்கிறதா இருக்கட்டும். ஒரு மனைவி இறந்துட்டாங்கன்னா இன்னொரு மனைவி, ஒரு குழந்தை இறந்தா இன்னொரு குழந்தை, ஆனா தளபதின்றது ஒருத்தர். இது எந்த மாதிரியான ஒரு மனநிலையா இருக்கு? இது நிஜமாலுமே இவங்க இதுல திமுக சதி கோட்பாடெல்லாம் சொல்றாங்க, ஊசி போட்டு கொண்டாங்கன்ற அளவுக்கு ரொம்ப மோசமான சதி கோட்பாடெல்லாம் பேசிட்டு இருக்காங்களே. நிஜமாலுமே இவங்க இந்த விக்டிம்ஸ்க்கு இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு
இவர்கள் துடித்தார்கள், அதனால்தான் திமுகவை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு இருந்தா இவங்க ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் விக்டிம்ஸ் தான் போட்டிருப்பாங்க. இவங்க யாரும் ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு போட்டிருக்க மாட்டாங்க. விஜய்க்கு இப்ப என்ன ஆச்சு? அந்த ஆள் 4 நாள் ஆச்சுங்க. இது 4வது நாள். ஆனா இன்னும் அந்த ஆள் மூஞ்சையே காட்டல. ஒரு வார்த்தை கூட வாய்ஸா கூட நம்ம கேட்கல. வீடியோ விட்டுருங்க. வாய்ஸா கூட கேட்கல. ஒரு செய்தி நிறுவனத்துக்கு ஒரு வாய்ஸ் நோட் போடுறது, இல்ல அவங்க போன் பண்ணா போன்ல பேசுறது, அப்படி கூட கிடையாது. யாராலையும் ரீச் பண்ண முடியல. இவர்தான் தமிழ்நாட்டுக்கு புதிய விடியலை கொடுக்க வந்தவர். இவர்தான் இங்க இருக்கிற எல்லா உழைக்கும் மக்களுக்கும் விடுதலையை தர வந்தவர், ஊழலை ஒழிக்க வந்தவர். ஆனா இவரு கட்சியில 41 பேர் இவர் கட்சி சார்பாக நடத்தின பேரணியில பிரச்சாரத்துல பார்த்துட்டு 41 பேர் இழந்திருக்கிறாங்க. 8 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னும், ஒரு மனுஷன், அதாவது ஒரு நடிகை வேணாம், ஒரு தலைவன் வேணாம், ஒரு மனுஷன் அப்படின்னா கூட இதை விட அதிகமான மனிதத்தன்மை வேணும். விஜய் என்பவர் மனிதர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை இழந்து நிற்கிறாரு. அவருக்கு ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு போடுறாங்க அப்படின்னா அந்த மனநிலை ஏதோ ஒரு நடிகர் ஒரு 4 வார்த்தை பேசினார்ன்றதுனால வர மனநிலை கிடையாது. இங்க ஒரு அரசியல் பொருளாதார ரீதியாக இங்க ஒரு பெரும் பிரச்சனை இருக்கு. அதுல ஒரு பெரும் இளம் பட்டாளம் அதுல அந்நியப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த அந்நியப்படுத்தப்பட்டதை இது போன்ற கொடூரமான நபர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் தான் பாக்குறோம். நம்ம விஜய் எவ்வளவு கொடூரமான நபர், ஆதவ அர்ஜுனா எவ்வளவு மோசமான நபரா இருந்தாலும் அவர்கள் ஏற்கனவே இருக்கும் பிரச்சனை ஒன்றை கையில் எடுத்து அதை பயன்படுத்தி இந்த இளைஞர்களை பலி கொடுக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும் முடிய. இதுவே வேறு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு மனிதத்தன்மைங்க. ஏங்க ஒரு குழந்தை இழந்த ஒரு அம்மா சொல்றாங்க. அதாவது 2 இன்சிடென்ட் நடக்குது பாருங்க. அங்க நியூஸ் தமிழ் நிருபர் ஒருத்தர் அவர் சொல்கிறார், நான் குழந்தைய ஆம்புலன்ஸ்ல ஏத்தினேன் சொல்லிட்டு அவர் உடையிறாரு. அவர் சொல்லும் போதே என்ன சொல்றாருன்னா, அந்த பாப்பா பாக்குறது என் பாப்பா பாக்குற மாதிரியா இருக்கு, என்ன சொல்றேன்னு தெரியல, ஒரு தகப்பனா நான் என்ன சொல்றேன்னு தெரியலன்னு உடையிறாரு. ஒரு இதற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதர் அப்படி இருக்கிறார். ஆனா இதுல சம்பந்தப்பட்ட ஒரு குழந்தையை இழந்த தாய் ஒரு சொட்டு கண்ணீர் கூட இல்லாம கேமரா முன்னாடி எங்க அண்ணாவை நான் குறை சொல்ல மாட்டேன், நாங்க எங்க அண்ணாவை பார்க்க தான் வந்தோம், அதனாலதான் என் பிள்ளை இறந்து போச்சு, அதுல எனக்கு எங்க அண்ணா மேல எந்த துயரமும் கிடையாது, நீங்க உங்க மேல தப்புன்னு அப்பையும் அந்த பிரச்சாரத்தை ஊட்டப்பட்ட அந்த விஷத்தை ஏந்தி அந்த பெண் திரிவது அப்படிங்கிறது, அந்த பெண்ணை நம்ம குற்றம் சுமத்துறது கிடையாது. அவங்களும் ஒரு விக்டிமாங்க. அவங்க எப்படி வேணாலும் அந்த இமோஷன்ஸ் கேரி பண்ணலாம். ஆனா அந்த அளவுக்கு அந்த பொண்ணு பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா இந்த ப்ராசஸ், இந்த சோசியல் ப்ராசஸ் எப்படி நடந்திருக்குது? இவர்களை கம்ப்ளீட்டா உள்ள வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ரூட் ப்ராப்ளம் வேற ப்ராப்ளம் நம்ம சொன்னாலும் கூட அது இந்த அளவுக்கு குரூரத்தன்மையை மாத்திருக்காங்கன்னா என்ன மாதிரியா வாட்ஸ்அப்ல இவங்க பிரச்சாரம் பண்றாங்க, என்ன மாதிரியா இது வரைக்கும் பேசிருக்காங்கன்னு பாக்குறோம். ஏன்னா இவங்க பொதுவெளியில பேசுனதே ரொம்ப அபத்தமா இருக்கு. இவங்க நதியை தான் அணை போட்டு தடுக்க முடியும், காத்த தடுக்க முடியாது, போலீஸ் விதிகள்லாம் நம்மளுக்கு ஒரு பொருட்டா அப்படின்னு தொடர்ந்து விதிகளை மீறவும் விதிகளை மதிக்க கூடாதுன்னு ஒரு தலைவர் கத்து தந்து அதை தூண்டி விடுறாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆபத்தான நபர்களாக இவங்க இருந்திருப்பாங்க, எவ்வளவு ஆபத்தான நிலைக்கு இந்த லட்சக்கணக்கான இளைஞர்களை வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தாதான் இப்ப 41 பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏதோ சொல்ல வருது. அதை சுதாரிச்சு கொண்டு மிச்சம் இருக்கிற லட்சக்கணக்கான பேரை நம்ம காப்பாத்துற வேலையில உடனடியா இறங்கல. இங்க உட்காந்துட்டு நம்ம தீரி எழுதிக்கிட்டு இருக்கோம், பயங்கர அறிவார்ந்த விளக்கங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அது நம்ம வேணா ஒரு சோசியல் மீடியால 4 பேர்ட்ட அங்கீகாரம் வாங்கிக்கலாம் முடிய சமூகத்தில் நாம் ஒரு பெரும் ஆபத்தை பார்த்தும் பார்த்து கொள்ளாமல் போன கயவர்களா தான் இருப்போம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. இப்போ உங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சார கூட்டத்துல 41 பேர் இறந்திருக்கிறாங்க. நிறைய அபிப்பிராயங்களும், கருத்துக்களும் வந்துகிட்டு இருக்கு இது சம்பந்தப்பட்டு. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கருத்து அப்படின்னா அது என்னவா இருக்கும்? இல்ல அது முழுக்க முழுக்க தாவேகா தாங்க பொறுப்பு இருக்கணும். அந்த 41 பேர் இறந்து போனதுக்கு முழுக்க முழுக்க தாவேகா தான் பொறுப்பு இருக்கணும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி போலீஸ் விதியை தளர்த்த வேண்டும், 23 விதிகள் போட்டு விட்டார்கள், அதை தளர்த்த வேண்டும், நீதிமன்றம் போனது யாரு? தாவேகா போச்சு. எங்களுக்கு அதிக விதிகள் போடுறாங்க. நாங்க வாரம் வாரம் ஏதாவது போராட்டம், ஆர்ப்பாட்டம், அரங்க கூட்டம் நடத்திக்கிட்டே தான் இருக்கோம். நாங்க ஒரு சின்ன தெருமுனை கூட்டம் போட்டாலும் காவல்துறை இதே விதிகளை தான் எங்களுக்கும் தரும். ஒரு சின்ன தெருமுனை கூட்டம், ஒரு 30 பேர் இருக்கிற தெருமுனை கூட்டம்னாலும் ஒரு 10 விதி 15 விதி தருவாங்க. அது காவல்துறையோட ஓவரா ப்ரொடெக்ட் பண்றது, பாரனாய்டா இருக்கிறது, ஏதாவது அசம்பாவிதம் நடந்துரும்னு போற வரவன் எல்லாத்தையும் சந்தேகங்களோட பாக்குறதுன்னு இருக்கு. அது இல்லாம எங்க அரசுக்கு நீங்க விமர்சிச்சிருவீங்களோ அப்படின்னு காவல்துறை அரசுக்கு விசுவாசமா இருப்பது, ஆளும் வர்க்கத்துக்கு விசுவாசமா இருப்பது, அது ஒரு பகுதி இருக்கும். ஆனா பெரும் பகுதி அந்த விதிகள் எதுக்கு அப்படின்னா, காவல்துறைக்கு என்ன நடந்தாலும் பொது அமைதி சீர்குலைஞ்சிடவே கூடாது. அதுக்கு அது
அது நீ என்ன விலை கொடுத்தாலும் சரி, அது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ எல்லாரும் அமைக்கிட்டு அமைதியா இருங்கப்பா அப்படின்ற மாதிரியான போக்குல தான் காவல்துறை இயங்கும். காவல்துறை வந்து நல்லதுக்கு இயங்குது அப்படின்றதெல்லாம் கிடையாது. காவல்துறை அமைதி வேணும், என்ன காசுனாலும் அமைதி வேணும், போராடாத பேசாத அப்படின்றது காவல்துறையோட போக்கு. ஆனா இதுல சாதி மதத்தை பத்தி பேசாத, பெண்களை இழிவா பேச கூடாது, இந்த விதிகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த விதிகளை கூட ஏத்துக்க முடியாத ஒரு கட்சியா இருக்கு அந்த விதி. அவங்க என்னங்கிறாங்க, கவின் மரணத்தை பத்தி நாங்க மதுரையில பேசாததுக்கு காரணம் காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து சாதி பத்தி பேசக்கூடாதுன்னு போட்டாங்க. முட்டா பசங்களா, அந்த சாதி பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிட்டு இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல கருத்து சுதந்திரத்தின் சில நிபந்தனைகள் இருக்கு. அந்த கருத்து சுதந்திரத்தின் நிபந்தனைகள் என்னன்னா, இந்த நாட்டின் இறையாண்மையை சீர்குலைக்கிற மாதிரியோ, இங்க மக்கள் மத்தியில சாதி மத பிளவுகளை ஏற்படுத்தி வன்முறையை தூண்டுற மாதிரியோ, ஒரு பாலினத்துக்கு எதிராக வன்மத்தை ஏற்படுத்துற மாதிரியோ இருக்கக்கூடாதுங்கிற விதிகள். மொழி ரீதியாக வந்து பிளவு ஏற்படுத்துற இந்த மாதிரிலாம் இருக்கு. அதுக்காக தான் அந்த விதி கொடுக்குறாங்க இல்லையா, நீ சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு நியாயம் கேட்டு போராடக்கூடாதுன்னா எந்த விதியும் கிடையாது. அப்போ ஒரு அடிப்படை அரசியலமைப்பு சாசனமே புரியாத ஒரு கட்சி தலைமையும், அந்த கட்சி தலைமையால் வெறியூட்டப்பட்டு இந்த அரசியலமைப்பு சாசனத்தின் பால் நம்மளுக்கு கொடுக்கும் நல் கூறுகளை கூட ஒரு ஒடுக்குமுறையாகவும் ஒரு கேவலமான செயலை போல பார்க்கும் ஒரு கொரூர சிந்தனை ஊட்டி இது ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அந்த கூட்டம் தான் முழு பொறுப்பு. இன்னும் ஃபர்தரா போய் என்ன சொல்றேன்னா, 8:45 வரேன்னு சொல்லிட்டு ஒரு நபர் 2:30 3 மணிக்கு வராருன்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஏன்? அதாவது இதுக்கு ஒரு ரீசனபிள், அதாவது தர்க்க ரீதியா எந்த நியாயமுமே கிடையாது. ஏன்னா ஜி ஜின்பிங் வந்து மகாபலிபுரம் வந்தாங்க சில வருடங்களுக்கு முன்னாடி. அவரு கூட வந்து 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ தான் லேட்டா வந்தாரு. நாட்டின் பிரதமர், முதல்வர் 2 மணி நேரத்தை தாண்டி லேட்டாலாம் வர மாட்டாங்க. அதுக்கு மேல லேட்டா வந்துருச்சுன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. ஷோ அத வர நிகழ்வை செரமனியை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் வைப்பாங்க. இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க பப்ளிக், அவர் வர லேட் ஆயிடுச்சு. ஏதா இப்போ பெல்காம் தாக்குதல் நடக்குது, அந்த மாதிரி ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்குதுன்னா பிஎம் அங்க போயிட்டாரு, சிஎம் அங்க போயிட்டாரு, அதனால வந்து ஒரு 4 மணி நேரம் டிலே ஆகுதுன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆனா எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம 7 மணி நேரம் ஒரு மனுஷன் தனக்காக ஒரு 600-700 காவல்துறை ஒரு ஸ்பாட்ல ஒரு 27,000 மக்கள் சோறு இல்லாம தண்ணி இல்லாம வெயில்ல காயணும்னு நினைச்சு பார்த்து ரசிக்கிறான் அப்படின்னா அந்த ஆள் வந்து எவ்வளவு கொடூரமான நபராக இருப்பார். அவர் வந்து இறங்கி நாமக்கல்ல இருந்து கரூர் வரும்போதும் போலீஸ் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, சார் நீங்க கொடுத்த ஸ்பாட்ல நீங்க கொடுத்த எண்ணிக்கையை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்குன்னு போயிருச்சு, அதனால வழியிலேயே நீங்க பேசிருங்க, இல்ல வழியிலேயே நீங்க கையசிச்சிட்டீங்கன்னா ஒரு கூட்டம் கலைஞ்சிரும், அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம்னு சொன்னா, இல்ல அங்கதான் கூட்டம் இருக்குது, அங்க போய் தான் நாங்க பேசுவோம், ஏன்னா அங்கதான் நாங்க மைக் செட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப கூட பாருங்க சதி கோட்பாடு, எங்க மைக்கை வந்து நீங்க புடுங்கிடுவீங்களா, ஒயர்லெஸ் மைக்ல பேசுறதுக்கு ஒயரை புடுங்கி விட்டோங்கிறது, நீங்க ஜென்ரேட்டர் வச்சது பவர் கட் பண்ணிட்டாங்கன்றது, அந்த வீடியோ ரொம்ப தெளிவாக இருக்குது. மக்கள்லாம் வந்து மூச்சு திணறி எங்க போறதுன்னு தெரியாம ஜென்ரேட்டர் இருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள போறாங்க, ஜென்ரேட்டர் அணையுது, ஃபுல் பவரும் கட் ஆகுது. அதுக்கப்புறம் இவர் பேசுறாரு, எங்க ஒரு இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ஆம்புலன்ஸ வரவை அப்படின்னு வந்து பவுன்சர் சொல்றாரு. அந்த ஆடியோ அப்படியே பதிவாயிருக்கு. அதை கேட்டுட்டு விஜய் வந்து ஆம்புலன்ஸை கலாய்க்கிறது. ஒரு ஒரு மனிதத்தன்மையோட ஸ்கேல் இருக்குங்க. அதாவது ஒரு நாட்டுல உள்நாட்டு போர் நடக்குது, இல்ல ஒரு நாட்டுல வந்து ரொம்ப கொடூரமான கலவரங்கள் நடக்குது, எல்லாமே இதெல்லாம் வந்து ஒரு சமுத்திர மனிதத்தன்மை மங்கிருச்சுன்றதுக்கான சைனா இருக்கும் இல்லையா, அதுல வந்து கடைசி சில சைன்ஸ் இருக்கும், இதெல்லாம் தொடவே கூடாது, எவ்வளவு அசம்பாவிதங்கள் நடந்தாலும் இதெல்லாம் தொடவே கூடாது இருக்கும். அதுல வந்து கடைசி பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வரணும். ஆம்புலன்ஸ் இஸ்ரேல்காரன் ஆம்புலன்ஸ் மேல குண்டு போடுவோம், அமெரிக்காக்காரன் ஈராக்குள்ள புகுறும்போது ஆப்கானிஸ்தானுக்குள்ள புகுறும்போது மக்களுக்கு வந்து மருத்துவ உதவி கிடைக்கூடாது ஆம்புலன்ஸ்ல கொண்டு போடுவோம். அப்ப ஆம்புலன்ஸ் ஒரு கேலி செய்யற, ஆம்புலன்ஸ் சதி கோட்பாடா பாக்குற அப்படின்னா எந்த குரூர சிந்தனை, ஆம்புலன்ஸை வர சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பவுன்சர் சொல்றான், இல்ல சார் அது ஜெனுவினா நம்பாளுதான் கூப்பிட்டுருக்காங்கன்ற ஆம்புலன்ஸ் கூப்பிடுறாங்க. அதற்கு பிறகும் பாட்டு பாடுறாரு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுறாரு. ஒரு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்து சில பேர் தூக்கிட்டு போறாங்கன்றதுக்கு அப்புறமும் நீ பாட்டு பாடிட்டு இருக்கனா என்ன மனநிலை இருக்கு? சரி, பாட்டு பாடிய பிறகும் எல்லாம் அங்க இருந்து எல்லாம் தூக்கி வீசுறாங்க, ஏதோ நடக்குது, அசம்பாவிதம் நடக்குதுன்னு தெரியுது. என்னாச்சுன்னு கேட்டு 4 பாட்டில தூக்கி, ஏதோ நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி 4 பாட்டில தூக்கி வீசிட்டு ஆதவ அர்ஜுனா கூப்பிடுறாரு. ஆதவ அர்ஜுனா கேன் ஐ ப்ரொசீட் அப்படின்னு கேட்கிறாரு. யூ கேன் ப்ரொசீட், ஜஸ்ட் கால் டாக்டர் பிரபு அப்படின்னு. டாக்டர் பிரபு கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பேச துவங்குகிறார். அப்ப இது வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாம நடந்து போச்சு அப்படிங்கிறது வந்து இது வந்து கேவலமான சாக்கு.
விக்கிரவாண்டி மாநாட்டுல 400 பேருக்கு மேல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஆம்புலன்ஸ் வந்து 400 பேருக்கு மேல பிக்கப் பண்ணிருக்கு. மதுரை மாநாட்டுல 2 பேர் மாரடைச்சு இறந்தே போயிருக்காங்க. திருச்சி, நாகப்பட்டினம் எல்லா இடத்துலயும் மயங்கி விழுந்திருக்காங்க. அப்படி தெரிஞ்சும் 7 மணி நேரம் தண்ணி கூட நீ தரலன்னா யார் ப்ரொவைட் பண்ணும்? கவர்மெண்ட், போலீஸ் வந்து ஒரு 10,000 பாட்டில் தண்ணி கொண்டு வருமா? யார் தண்ணி ப்ரொவைட் பண்ணும்? தண்ணி கூட இல்லாம நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. கழிவறையில இருக்கிற தண்ணிய குடிக்க வச்சாங்க முதல் மாநாட்டுல. அப்போ உங்க தொண்டர்களை ஒரு மிருகத்தை விட கேவலமாக நடத்தும் இந்த தாவேகா தான் முழு பொறுப்பு ஏற்கணும் அப்படின்றத பார்க்கணும். ஆனா, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்டின்னா, அந்த பிரச்சார கூட்டத்திலேயே வந்து விஜய் மேல செருப்பு எடுத்து அடிக்கிறதா இருக்கட்டும், கல்வீச்சு. இப்ப என்ன சொல்றாங்க அப்டின்னா, எங்களுடைய தொண்டர்களே எப்படி வந்து தலைவர் மேல இப்படி ஒரு செயல செய்ய முடியும் அப்டின்னு சொல்றாங்க. அப்ப வேறு கட்சிய சார்ந்த நபர்கள் இதுக்குள்ள வந்திருக்கிறாங்களா? அப்டின்னு ஒரு கேள்வி வருது. இன்னொரு பக்கம் நம்ம யோசிக்கிறப்ப என்னன்னா, ஒருத்தர செருப்பெடுத்து அடிக்கிறாருன்றப்போ, கூட இருக்கிறவங்க எப்படி அத பார்த்துட்டு அமைதியா இருந்திருக்க முடியும்? இப்படி ஒரு குழப்பமான விஷயமா தான் இருக்கு. இதுல உங்களுடைய கருத்து என்ன? அதான் நீங்க கேட்ட அந்த 2வது கேள்வி தான் ரொம்ப முக்கியம். எவனாச்சும் அவ்வளவு கூட்டத்துல காவல்துறையாலே வெளியே போக முடியல. பத்திரிகையாளர்களால வெளியே போக முடியல. யாராச்சும் மாற்று கட்சிக்காரன் செருப்பை கொண்டு அடிச்சுட்டு வெளியே போக முடியும்னு நினைச்சிருப்பானா? நினைச்சிருக்க முடியுமா? இல்ல இவர்கள் தான் சும்மா ஆம்புலன்ஸே நிறுத்தி அடிச்சு காயப்படுத்துற இவனுங்க மாற்று கட்சியால் வந்து செருப்பு எடுத்து அடிச்சுட்டு வெளியே போவாங்க நம்புற அளவுக்கு ஒரு கேணத்தனமான ஒரு கான்ஸ்பிரசி தியரி. அவர்கள் ஏன் செருப்பை வீசினார்கள்ன்றது வீடியோல தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த ஆள் பேச பேசவே இந்த ஆள் மயங்கி விழுந்துட்டாங்க, ஆம்புலன்ஸ் வருது, டாக்டர் பிரபுவை கூப்பிடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா கீழே செத்து விழுந்திருக்கிறாங்க. அதனால இந்த ஆளோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கறதுனால கத்தி பாக்குறாங்க. இந்த ஆள் கேட்கற மாதிரி இல்ல. ஏன்னா ஒரு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கத்தி பாத்துட்டாங்க, பாட்டில் எடுத்து போட்டாரு. இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க? கத்தி பார்த்து நீ பாட்டில் எடுத்து போட்டுட்டு நீ பாட்டுக்கு உன் வேலையை பாக்குற அப்படின்னா இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க? யோ பாரியாங்கிறதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் கழுத்துல இருக்கிற கொடியெல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க கையில இருந்த கொஞ்சம் பாட்டில் கீட்டில் எல்லாத்தையும் தூக்கி போட்டிருக்காங்க. அதெல்லாம் கிடைக்கலன்னும் போது அவங்க செருப்பு எடுத்து போட்டிருக்காங்க. அப்ப உன்னோட ரசிகர்களையே உன் மீது செருப்பு வீசு அவங்களுக்கு கண்டிப்பா செருப்பு வீசணும்னு ஆசைப்பட்டுக்கவே மாட்டாங்க. நம்ம விஜய் நம்மள இப்ப கூட நம்ம செருப்பு வீசுறோமேனு ஒரு ஆதங்கத்துல இருந்திருப்பாங்க. ஆனா அந்த மக்களுக்கு வேற வழி இல்லாம மூச்சு இல்லைங்க. பக்கத்துல பொணம் விழுந்து கிடக்குதுங்க. வேற என்ன பண்ணுவாங்க? அது ஒரு ஒரு நார்மலான ஒரு மனிதர்களாக இப்ப நம்ம 2 பேரும் அங்க போய் விட்டா கூட நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாதுங்க. அந்த வீடியோ பாருங்களேன். மனிதர்கள் அதாவது இப்ப காட்டுல வந்து இது வச்சீங்கன்னா, நெருப்பு வச்சீங்கன்னா, விலங்குகள் வந்து தப்பி ஓடுறதுக்கு எந்தெந்த வழியில தப்பி ஓடுற மாதிரி செவுருல ஏறுறாங்க. மனிதர்கள் செவுருல ஏறுறாங்க. ஒரு வீட்டோட ஸ்கிரீனை கிழிச்சிட்டு உள்ள போய் உழுவுறாங்க. ஒருத்தர் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. 25 பேர் அவர் ஒரு சின்ன வீட்டுல அவரு ஒரு சாதா லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஒரு ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு குட்டியா ஒரு ஹால், 10க்கு 10 ஹால். இதுல ஒரு 25 பேரை வந்து அவரு படுக்க போட்டிருக்காரு. படுக்க போட்டு பக்கத்துல இருந்து புரோட்டீன் பவுடர் வாங்கிட்டு வந்து எல்லார் வாயிலையும் போட்டு தண்ணிய கொடுத்து ஒரு 20 பாட்டில் தண்ணிய கொடுத்து காப்பாத்திருக்காரு. அப்ப அப்படி ஒரு ஏதோ இந்த கேஸ் சேம்பர்ல வச்சு அடைச்ச மாதிரி அத்தனை பேரும் வந்து தப்பி ஓடும் அளவுல இருக்கும்போது செருப்பு இல்லைங்க. அவங்க கையில வேற இதா இருந்தா கூட அடிச்சிருப்பாங்க அப்படின்றத நம்ம பாக்குற முடியா. இத வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரியா பேசிக்கிட்டு குற்றவாளி யார் அப்படிங்கிறது யார் 4 நாளா ஒளிஞ்சிருக்காங்களோ அவங்கள பார்த்தாலே தெரியும். இவங்கதான் குற்றவாளி. குற்றமற்றவர்கள் வெளியே வந்து இந்நேரத்துக்கு பேசியிருப்பாங்களே. ஒருத்தர் 2ஆம் கட்ட தலைவர் ஒருத்தர் வரலையே. விஜய் வரல, புஷி ஆனந்த் வரல, ஆதவர்ஜனா வரல, ராஜ்மோகன் வரல. அந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு வேலையை விட்டுட்டு வந்தார்ல ஒரு IRS அதிகாரி. நான் வந்து 2ஆம் சத்தியாகிரகம்னு ஆர்டிகல்லாம் எழுதிட்டு வந்தார்ல. அவர்லாம் எங்க போனாருன்னே தெரியல. இத்தனைக்கும் IRS அதிகாரினா உனக்கு ப்ரொசீஜர் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் பியூரோக்ராட்டிக்கா என்ன எல்லா ப்ரொசீஜரும் தெரிஞ்சும் இந்த அளவுக்கு நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்த கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் எடுத்துட்டு வந்தா இதுக்காக இன்னொரு வழக்க போட்டு உள்ள தள்ளுங்க. ஆனா, அங்க மாவட்ட செயலாளர் அவர்களுடைய மனைவி வந்து இன்னைக்கு காலையில ஒரு பேட்டி குடுத்திருந்தாங்க. அவங்களும் அந்த இடத்துல இருந்ததாகவும், இது வந்து ஒரு திட்டமிட்டு செஞ்சதுதான். ஏன்னா, சில ஸ்ப்ரே அடிக்கப்பட்டது. சிலருடைய கழுத்துல வந்து கால வச்சு மிதிக்கக்கூடியதெல்லாம் நடந்தது. இது எங்க தொண்டர்கள் பண்ணல. இது திட்டமிட்டு ஏதோ ஒரு கட்சி பண்ண விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப பகிரங்கமா வந்து அவங்க பேட்டி குடுத்திருக்கிறாங்க. அத பார்த்தீங்களா? அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா பார்த்தேன். ஏன் மாவட்ட செயலாளரை கைது செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு கூடுதலாக அவங்களே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. பாருங்க, இது மாதிரியான வன்முறை துண்டும் வதந்திகளை நாங்கள் பரப்பி கொண்டிருப்போம். ஏங்க இவ்வளவு பெரிய கூட்டம் யாராவது இறங்கி கொலை பண்ணுவாங்களா? அரசியல் சதின்னு நினைச்சா கூட யாராவது கொலை பண்ணுவாங்களா? இருக்கிறதுலே எளிமையாக சதி பண்ண வேண்டும் என்று நினைத்திருந்தால் இவர்கள் ஏற்கனவே கேட்ட லைட் ஹவுஸ் ரவுண்டான கொடுத்திருப்பாங்க. ஏன்னா பெட்ரோல் பங்க் இருக்குது,
பக்கத்துல பாலம் இருக்குது, எல்லாம் காவல்துறை சொல்றாரு இல்லையா? அதை கொடுத்திருந்தா எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் இவர்களே ஆற்றில் குதித்து, இவர்களே பெட்ரோல் பங்கில் வன்முறை செய்து, ஏதேனும் அசம்பாவிதம் நடந்து இதை விட அதிக சாவுகள் ஏற்பட்டுரும். அப்ப சதி செய்யணும்னு நினைச்சு யாராவது பண்ணியிருந்தா இவர்கள் போக்கில் விட்டிருந்தாலே இவர்களே அழித்துக் கொள்ளும் ஒரு சக்தியாக தான் இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்ன்றவனுக்கு பொறுப்பு என்னங்க? 10,000 பேர் வராங்க அப்படின்னு தெரிஞ்சு சரி தப்பா கணிச்சுட்டா ஓகே, 27,000 பேர் வந்தா அதை மேனேஜ் பண்ண வேண்டிய பொறுப்பு யாரு? ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு ஒரு கட்சி தலைவர் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு. அந்த ஆள் வந்து அறிக்கை விடுறதே தப்பு. நீ வந்து வீடியோல வந்து சொல்லணும், இல்ல நேர்ல வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா உங்க தொண்டர்கள் யாரும் அறிக்கையை படிச்சு பார்த்துட்டு ஒவ்வொரு லைனா நோட்ஸ் எடுத்துட்டு வரவங்க கிடையாது. சின்ன பசங்க, 15, 16 வயசு பசங்க தான் ஜாஸ்தி. அப்போ ஒரு மாவட்ட செயலாளரோட பொறுப்பு என்ன? பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர் எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்கணும். வேலையை பிரிச்சு கொடுத்துட்டு உன் பகுதியில இருந்து ஒருத்தர் கூட குழந்தையை கொண்டு வராம பாத்துக்கன்னு என்ஷூர் பண்ணணும். ஒருவேளை கூட்டத்தை கூட்டுவதற்கு அந்த மாவட்ட செயலாளரே குழந்தைகளை தூக்கி வரும் வண்ணம் செய்திருந்தால் அது பெரும் குற்றம். சரி, அப்படி நீ வந்து உன்னோட கரூர்ல தான்டா பெரிய கூட்டம் வருதுன்னு காட்டுறதுக்கு பண்றனாலும், அப்போது அந்த குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய குழந்தைகளுக்கென தனி இடத்தை ஒதுக்கி இருக்க வேண்டியது, தனி பாதுகாப்புகளை உறுதி செய்திருக்க வேண்டியது உன் கடமை. நீங்க பாலஸ்தீன் ராலி நாங்க நடத்துறோம். பாலஸ்தீன்ல குழந்தைகள் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறதுனால குழந்தைகளே இருந்தா நல்லா இருக்கும்னு நிறைய குழந்தைகள் சார்ந்த உரிமைகள் சார்ந்த தன்னாளர்கள் குழந்தைகளை கூட்டு வந்தான். டெசிக்னேட்டட் பிளேஸ், குழந்தைகளுக்கு டெசிக்னேட்டட் பிளேஸ், அப்புறம் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளும் நபர்கள், இன்னும் சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அழுதா அவங்களுக்கு காட்டுறதுக்கு பொம்மை, தண்ணி, குளுக்கோஸ்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து தனியா ரெடி பண்ணி வச்சுதான். இது ஒண்ணும் 27,000 பேர் இல்லைங்க. ஒரு பாலஸ்தீனுக்கான ஒரு பேரணி நடத்துறோம்னா ஒரு 1000 இருந்து 5,000 பேருக்குள்ளதான் வருவாங்க. அதுவும் நல்ல விசாலமான சென்னை ரோடுகள்ல தான். அப்ப அப்படி இருக்கும்போதே இந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் நாங்க செய்யறோம். நாங்கன்னா இப்ப நான் எங்களை மட்டும் சிறப்பா சொல்ல, எல்லா கட்சியும் செய்வாங்க, எல்லா அமைப்புலையும் செய்வாங்க. அப்படி கூட இல்லை அப்படின்னும் போது யார் பொறுப்பேற்க வேண்டும்னா முழுக்க முழுக்க அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்க வேண்டும். அதை விட பெரும் குற்றம் என்னன்னா, இந்த மாவட்ட செயலாளர் ஆஸ்பத்திரிக்கு போலங்க. உன்னோட கட்சி தொண்டரை தானே நீ அரேஞ்ச் பண்ண பேரணிகளே பரப்புரையில தானே இறந்துருக்காங்க. சரி, சதி பண்ணி கொண்டுட்டாங்கன்னு இருக்கட்டும். அந்த கொலைக்கு நீதி கேட்டு நீ வீதிக்கு வந்தியா? அந்த கொலையால் இறந்த பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க நீ ஆஸ்பத்திரிக்கு போனியா? நான் வந்து இத வந்து ஒரு பெரிய புரட்சிகரமாலாம் சொல்லுவேன். ஒரு ஊர்ல ஆழ்துளை கிணறுல ஒரு குழந்தை இறந்து போச்சு அப்படின்னா அந்த வீட்டுல, அந்த இரங்கல் வீட்டுல திமுக, அதிமுக, பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, மதிமுக, பிஎஸ்பி, இன்னும் இருக்கிற லெட்டர் பேட் கட்சிகள், அங்க இருக்கிற என்ஜிஓ எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாரும் வந்துருவாங்க. அதாவது அரசியல் லாபத்துக்காக வருவது எம்எல்ஏவா இருக்கலாம், மினிஸ்டரா இருக்கலாம், எம்பியா இருக்கலாம். ஆனால் அங்க இருக்கும் தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் அந்த குடும்பத்துல ஒருத்தராவே ஆயிடுவாங்க. அந்த இளவு வீட்டுல பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருப்பாங்க. டீ போட்டு கொண்டாந்து அந்த தட்டு எடுத்து எல்லாத்துக்கும் டீ கொடுப்பாங்க. பாட கட்டுறதுக்கு, கரை ஈமச்சடங்கு செய்வதற்கான ஆட்களை கூட்டு வருவது எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அந்த 2 நாள் அந்த வீட்டிலே கதியா கிடப்பாங்க. இன்னும் சொல்ல போனா, இப்ப திமுக ஆட்சியில இருக்குது, திமுக மேல மக்கள் வெறுப்புல இருக்கிறாங்க, இல்ல அதிமுக ஆட்சியில இருக்குது, இல்ல அந்த பகுதியில இந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணம் வேற ஏதோ ஒரு கட்சிக்காரர், மதிமுக காரர், காங்கிரஸ்காரர் அப்படின்னு நினைச்சா, அந்த மக்கள் நினைச்சா, அந்த தொண்டர்கள் போகும்போது அவ்வளவு கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. சட்டையை பிடிச்சி இழுத்து அழுது, அவங்க சட்டையை கிழிச்சு, கன்னத்துல அரைஞ்சு, செருப்பை கொண்டு அடிச்சு, சாணி எடுத்து அடிச்சு, இந்த அளவுக்கு மக்கள் கொந்தளிப்பாங்க. அதையெல்லாம் வாங்கிட்டு நிப்பாங்க. அதையெல்லாம் வாங்கிட்டு தொண்டர்கள் நிப்பாங்க. இது வந்து ஒரு புரட்சிகர கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி தான் பண்ணுன்றது இல்ல. ஒரு அடிப்படை அரசியல் தொண்டராக இருக்க வேண்டும் என்றாலே இதையெல்லாம் கடைபிடிச்சாதான் மக்கள் வந்து ஒரு கட்சியவே அங்கீகரிப்பாங்க. நீங்க வந்து திமுக, அதிமுக, காங்கிரஸ் எல்லாம் ஆட்சியில இருந்திருக்கு அப்படின்னா இந்த அடிப்படையெல்லாம் கடைபிடிச்சனால மட்டும்தான் மக்களுக்குன்னு ஒரு வச்சிருக்காங்கல்ல. நீ வந்து எவ்வளவு ஏமாத்து பெருவழியாக இருக்கலாம், எவ்வளவு ஊழல் பெருவழியாக இருக்கலாம், ஆனா என்கிட்ட வரும்போது எனக்கான அடிப்படை மாண்புகுடுன்ற ஒரு பிரேம் ஒர்க் வச்சிருப்பாங்கல்ல, அதுல எங்கேயுமே உள்ள வராத அளவுக்கு தான் இந்த தாவேக மாவட்ட செயலாளர் நடந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த முன்னாடியே கைது செஞ்சிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான பொய் வதந்திகளை பரப்புவதற்கு இவர்கள் எல்லாருமே இந்த காவல்துறைக்கு போறதுக்கு முன்னாடி, காவல்துறை விசாரணைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கூட்டு கலவாணிகள்லாம் வந்து பேசிக்குவாங்க. ஏய் நீ இதை சொல்லு, நானும் அதை சொல்லணும், ஒரு வருஷம் கிரியேட் பண்ணிக்குவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு கதைகளை கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அதற்குள்ள இவரை கைது செய்திருக்க வேண்டும். இப்போ கண்டிப்பாக இவர் மனைவியும் கைது செய்ய வேண்டும். ஏன்னா அவங்க வந்து ஒரு கணவனை வந்து கைது செய்துறாங்க, இவ்வளவு பேரு தான் ஊருக்காரங்க,
நீங்க தாவேக்கா கீவேக்கெல்லாம் வேணாங்க. உங்க ஊர்ல, உங்க கிராமத்துல ஒரு 40 பேர் இறந்து போயிருந்தா, எல்லா எல்லா அரசியல் நிபந்தனைகளும் விட்டுட்டு, நீங்க அந்த மக்களுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் துடிப்பீங்க. அது இல்லாம, இந்த மாரி ஊசி போட்டாங்க, ஸ்ப்ரே அடிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு பெண்மணி பேசுறாங்க அப்படின்னா, அவருக்கு பொறுப்பு தான், கட்சியில் பொறுப்பு தான் இல்ல ஒழிய, சுத்தி இருக்கிற எல்லா நபர்கள்ட்டயும் இந்த வதந்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த வதந்தியினால் மேலும் வன்முறைக்கு அவர் தூண்டுகிறார் அப்படின்றதுனால அவர வந்து கைது செய்தே ஆகணும். சரி. இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க என்னன்னா, அவங்க ஏற்கனவே கேட்டிருந்தது அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா, அங்க குடுத்திருந்தா இன்னும் அதிகமான பாதிப்புகள் தான் வரக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா, முதல்ல காவல்துறையினர் கிட்ட அந்த இடத்த அவங்க கேட்டிருக்கிறாங்க. அடுத்தபடியா அந்த இடம் வந்து ரொம்ப குறுகலா இருக்கும்னு சொன்ன அடிப்படையில, இந்த இடத்த மாத்திக்கோங்க. இப்ப சம்பவம் நடந்த இடத்த சொன்னதுக்காக இந்த கடிதம் வந்திருக்கு. நம்ம எல்லாருமே முதற்கட்டமா பார்த்தது வந்து அந்த வேலுசாமிபுரம் அங்க குடுத்த கடிதத்த தான். எங்கேயுமே வெளியில வந்து நேத்து தான் இந்த பழைய லெட்டர் வந்துச்சு அப்படிங்கிறத நான் நெனைக்கிறேன். ஆனா டிஜிபி சார்பா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க கேட்ட இடத்த குடுத்திருந்தோம். அவங்க கேட்ட இடத்த குடுத்திருந்தோங்கிறது தான். ஆனா அவங்க சார்பா சொல்றது அது ஒரு பெரிய விசாலமான இடம். அ அங்க குடுத்திருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. இது திட்டமிட்டு தான் காவல்துறையினர் எங்களுக்கு எப்பயுமே இப்படி ஒரு குறுகலான இடத்தையே குடுக்குறாங்க அப்படிங்கிறது அவங்க குற்றச்சாட்டா இருக்கு. இல்ல, ஆ குறுகலான இடம் தானே. குறுகலான இடம் இருக்கும்போது, இது அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, காவல்துறை சரி பண்ணுது. காவல்துறை தான் 60,000 பேர கூட்டு வந்து விட்டுச்சா? காவல்துறை தான் 7 மணி நேரம் லேட்டா வந்துச்சா? காவல்துறை தான் தண்ணி குடுக்காம அந்த மக்கள வச்சிருந்ததா? காவல்துறை தான் எல்லாரும் செத்து விழுகும்போது ரூ. 10 பாட்டில்னு ஸ்கிரிப்ட் எழுதி குடுத்துச்சா? இது இது எவ்வளவு மோசமான ஒரு வாதமா இருக்கு அப்டின்னா, காவல்துறை வந்து இந்த பகுதிய அடைச்சுட்டாங்கங்க. ம். நாங்க அதனால அதுக்கு மேல போக முடியாதுங்க. அதனால வீட்டுக்கு தான் திரும்பி போணும்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் போனா வந்து கிணறு இருக்குதுங்க. பாருங்க கிணத்துல விழுந்து குதிச்சுட்டோம். நாங்க வந்து மூழ்குறோம். இதுக்கு காவல்துறை தான் காரணம். வீட்டுக்கு போ வேண்டியது தானே. ஒரு ஆபத்து நடக்குதுன்னா எத்தனை இடங்களில் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு ஆபத்து நேரா காத்திருக்குன்னா, மீட்டிங்க கேன்சல் பண்ணிருவாங்க. இல்ல ஒரு வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாத்திருவாங்க. முதல்ல நீங்க எங்க போவதாக வந்து திட்டம் இருந்தது? காஞ்சிபுரம் போவதாக தான் திட்டம் இருந்தது. ம். நீங்க முப்பெரும் விழா நடந்தோனே, அதிமுக அங்க போனோனே, அன்புமணி ராமதாஸ் போனோனே, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணீங்க? கரூருக்கு மாத்துனீங்க. 3 நாளைக்கு முன்னாடி காவல்துறையிட்ட போயி, இங்க 1,00,000 பேர் வருவாங்க. நீ புரொடெக்ஷன் குடு, இடம் குடுன்னு கேட்டா, செருப்ப கழட்டி அடிக்கணுமா கூடாதா? இல்ல எவ்வளவு திமிரு இருக்கணும்? நீ காவல்துறைய வந்து நாங்க ஒடுக்குமுறை கருவி. அது எப்பயுமே ஆளும் வர்க்கத்துக்கு சார்பா தான் செயல்படும்ன்றதெல்லாம் எல்லாம் சொல்றோம். வேலை பார்ப்பவர்கள் மனிதர்கள் தானே அங்கேயும். 3 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி நீ பண்ணுவியா? 3 நாளைக்கு முன்னாடி ஒரு டைரக்டர் ஸ்கிரிப்ட கையில குடுத்து, நாளன்னைக்கு காலைல எந்திரிச்சு வாடா ஷூட்டிங்ன்னா வருவியா நீ? ஒரு ஒத்தாளு ஷூட்டிங் போறதுக்கு, குடுத்த டயலாக்க படிக்கிறதுக்கே உனக்கு அவ்வளவு நோகுதுன்னா, 3 நாள்ல நீ வந்து 10,000 போலீஸ திரட்டி 2000, 2000 போலீஸ் எல்லா ஜங்ஷனுக்கு போடு. நான் குடுத்த ஸ்பாட்ல 600 பேர போடுன்னு கேட்கிறீ. எவ்வளவு திமிரு இருக்கணும் உனக்கு? எவ்வளவு பெரிய பொருட்செலவு. நம்ம வரிங்க. எல்லா வரி. சாமானிய மக்கள் வரி. சாமானிய மக்கள் வந்து ஒரு ரூ. 5 பிஸ்கட் பாக்கெட் வாங்குனா கூட, அதுல ரூ. 1 மேல ஜிஎஸ்டி தராங்க. 90 பைசா ஜிஎஸ்டி தராங்க. அந்த வரி பணத்துல நீ சொகுசா 3 நாளைக்கு முன்னாடி திட்டத்த சேஞ்ச் பண்ணுவ. 1 நாளைக்கு முன்னாடி வேற இடம் வேணும்னு கேட்ப. உனக்கு எல்லாம் சொகுசா தந்துகிட்டே இருக்கணுமா? விசாலமான இடம் அப்படின்னா, அப்ப எவ்வளவு காவல்துறை இன்னும் போடணும்னு பாருங்க. ஏங்க மதுரையில விசாலமான இடம் தாங்க. மதுரையில அது ஒரு பிரைவேட் போர்டு. எவ்வளோ விசாலமான இடம். அதுலயும் 2 பேர் செத்து போனாங்கல்ல. மாரடைச்சு செத்து போனாங்கல்ல. கிரீஸ் தடவணை இல்ல. உன் தொண்டர்கள் உன்னைய பார்க்க வரக்கூடாது. கிரீஸ் தடவணை இல்ல. அப்புறம் என்ன காவல்துறை தந்ததுனால? இதெல்லாம் எவ்வளவு முட்டாள்தனமா இருக்குன்னா, கா ஒருவேளை இப்ப காவல்துறை தடியடி நடத்துது. நாங்க தடியடி நடக்கலங்க. அவங்க மண்டைய கொண்டாந்து எங்க குச்சில அடிச்சுட்டாங்கன்னு சொல்ற மாரி இருக்கு. காந்தி வந்து கோட்சேவ கொல்லல. கோட்சே துப்பாக்கியில் சுட்டாரு. காந்தி உள்ள நடுவுல போய் விழுந்துட்டாரு. அப்படிங்கிற மாரி காவல்துறை தான் இதுக்கு தூண்டுச்சு. நான் முன்னாடியே சொல்ற மாரி, காவல்துறை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் எவ்வளவு கொடூரமாக செய்யும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெர்லைட்ல பார்த்திருக்கோம். பார்த்துருக்கோம். காவல்துறை காவல்துறைக்கு நம்ம வக்காலத்து வாங்குறவங்க கிடையாது. தொடர்ந்து காவல்துறைக்கு எதிரா போராடுறவங்க தான். நாங்க மீட்டிங் போட்டு காவல்துறையிட்ட பெர்மிஷன் வாங்கி காவல்துறைய திட்டிட்டு இருப்போம். எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க, என்ன மாரி நடந்துக்கிறாங்கன்னு திட்டிட்டு இருப்போம். ஆனா, நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த இடத்துல காவல்துறை நம்ம நம்மளுக்கு ஒரு இயல்பாகவே காவல்துறை மீது இருக்கும் விமர்சனங்களை முன்வைத்து, ஒரு கொலைகார கூட்டத்தை தப்பிவிடக்கூடாது. அப்படிங்கிறத நம்ம இங்க வந்து பதிவு பண்றோம். அதனால காவல்துறை மேல ஏதாவது தப்பு இருக்கான்றது இன்வெஸ்டிகேஷன் அருணா ஜெகதீசன் கமிட்டி இன்வெஸ்டிகேஷன்ல வரும், நீதிமன்ற வழக்குல வரும். ஆனா அதற்கு முன்பாகவே இந்த குற்றங்கள் நடக்கும் முன்பே நீ குற்றத்தை இழைக்க துவங்கி விட்டாய் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்றோம்.
இப்போ ஒரு போஸ்டர் வந்து பார்த்திருப்போம். உடனடியா விஜய் அவர்கள கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி, தமிழ்நாடு மாணவர் சங்கம் அப்படிங்கிற பேர்ல நெறைய இடத்துல போஸ்டர்ஸ் அப்படின்றது ஒட்டப்பட்டிருந்தது. ஆனா இது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, முக்கியமான செய்தி சேனல்களா இருக்கக்கூடிய தந்தி டிவி மாதிரியான இடத்திலேயே, இது இந்திய மாணவர் சங்கம். ஆக்சுவலா அங்க கீழ பேர் போட்டிருக்கப்பவுமே, ஒரு மாணவர் சங்கத்தையே மாத்தி சொல்லக்கூடிய அந்த நிலைமை அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. எதனால இப்படி ஒரு பெரிய சேனலா இருக்கக்கூடியவங்களே இப்படி நடந்துக்கிட்டா, எந்த அளவுக்கு செய்தியோடைய உண்மை தன்மையோட வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதுல 2 பிரச்சனையும் சேர்ந்து வருதுங்க. சரி. ஒண்ணு ஊடகம், இன்னொன்னு மாணவர் அமைப்புகள் பற்றி சமூகம்ன்றத விட அரசியல் என்னவாக இருக்கிறதுன்றது. முதல்ல வந்து செய்தி ஊடகங்கள் வந்து ஒரு தரப்புல அவர்களும் இந்த அசம்பாவிதத்துக்கு காரணமாகிறார்கள். ஏன்னா, நீங்க வந்து இது போன்ற ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. மூச்சுத் திணறல் ஏற்படும் அளவுக்கு மக்கள் கூடியிருக்கிறார்கள். எதிர்பார்த்ததை விட மக்கள் அதிகரித்திருக்கிறார்கள். அங்கே குடிநீர் இல்லை. அங்கே குழந்தைகள் வந்திருக்கிறார்கள்ன்றத நீ ஒரு குற்றமாக, ஒரு அபாயமாக தொலைக்காட்சியில் போட்டு காட்டியிருக்க வேண்டும். ஆனா, விஜய் கிளம்பிட்டாரு. விஜய் டீ குடிச்சிட்டாரு. விஜய் கையசைக்க ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் வந்து லைட் ஆன் பண்ணிட்டாரு. லைட் ஆஃப் பண்ணிட்டாரு. அப்படின்னு தொடர்ந்து ஒரு ரசிகனோட பர்சனல் யூடியூப் பிஆர் ஃபார்ம் மாரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏங்க எந்த யூடியூப் எந்த டிவி சேனலாவது ஸ்டாலினுக்கோ, எடப்பாடி அவர்களுக்கோ, எம் மோடி அவர்களுக்கோ கூட அவர்கள் ரோட் ஷோ போம்போது, பேரணி போம்போது, இல்ல மாநாடு நடத்தும்போது, அவர்களோட கட்சி பாட்ட போட்டு நீங்க வந்து டெலிகாஸ்ட் பண்றத பார்த்திருக்கீங்களா? ஸ்டாலினை என்னைக்காவது இப்ப கூட முப்பெரும் விழா காட்சிப்படுத்தியம்போது, அ ஸ்டாலின் தான் வராருன்னு பாட்டு போட்டுருக்காங்களா? எடப்பாடிக்கு வெற்றி நடை போடுன்னு பாட்டு போட்டுருக்காங்களா? ஆனா முழுக்க முழுக்க சேனல்கள் உங்க விஜய், உங்க விஜய்ன்னு பாட்ட போட்டு போடுறாங்க. நீ செய்தி ஊடகமா? வெட்கமா இல்லையா இதெல்லாம்? இதெல்லாம் எவ்வளவு அருவருக்கத்தக்க செயல். அப்ப அப்படி இருக்கும்போது, தந்தி டிவில நீங்க கேட்கவே வேணாங்க. தந்தி டிவி நான் வந்து இங்க இது பெஞ்சது, மழை பெஞ்சது, வெள்ளம் வந்தது. கரெக்ட்டா? ம். அரங்கநாதன் சப்வே மூழ்கி கிடக்கிறது. அங்கே மக்கள் வந்து நீந்திக் கொண்டிருக்கிறார்கள். பேருந்து கவிழ்ந்து விட்டதுன்னு செய்தி போடுறாங்க. நான் அரங்கநாதன் சப்வேக்கு முன்னாடி இருக்கிற கடையில பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கேன். எல்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம உள்ளூர் மேட்டர் எல்லாரும் பார்க்கக்கூடிய மேட்டர். இஸ்லாமாபாத் போர்ட் தகர்க்கப்பட்டதுன்னு செய்தி போடுறாங்க. இஸ்லாமாபாத்ல போர்ட்டே கிடையாதுங்க. அது கடல் புறமே இல்லாத சிட்டிங்க. ஆபரேஷன் சிந்தூரப்ப. இப்படி ஒரு செய்தி நிறுவனங்கள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முழுக்க முழுக்க பொய் செய்திகள், முழுக்க முழுக்க ஊகங்கள். எவ்வளவோ வந்து அதாவது ஒரு கூகுள் பண்ணா வெரிஃபை பண்ணிடலாங்கிற மருத்துவ செய்திகள கூட அவ்வளவு கேவலமாக போடுறாங்க. நான் வந்து பல முறை தந்திய வந்து தினத்தந்தி பேப்பரையும் சரி, அவங்க வந்து நியூஸ் சேனலையும் சரி, டேக் பண்ணியே ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் பலமுறை. எதற்கு அப்டின்னா, ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடந்தா, ஓகே. ஒரு ஒருத்தர் பாலியல் வன்முறையோ, இல்ல வந்து ஒருவரே 15 பெண்களுக்கு அநீதி இழைத்திருந்தாலோ, அந்த செய்தியை பலமுறை, பல பேருடன் ஜல்சா அப்படின்றது போன்ற கொச்சையான தலைப்பில் போடும் செய்தி ஊடகமா தான் அந்த ஒரு ஊடகம் இருக்கு அப்படிங்கிறத பலமுறை நான் சுட்டிக்காட்டியிருக்கேன். அப்ப அவங்கள்ட்ட இருந்து நம்ம பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இன்னொன்னு, மாணவர் அமைப்புகளை பற்றிய புரிதல் எவருக்குமே கிடையாது அப்படின்ற வண்ணம் மாணவர் அமைப்புகளை சிதைத்து வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு காலேஜ்ல யூனியன் கிடையாது இல்லையா? தமிழ்நாட்டுல காலேஜ்ல யூனியன் கிடையாது. ஒரு 20, 30 வருஷமாக மாணவர் அமைப்புங்கிறதே சிதைச்சு வச்சிருக்கிறீங்க. அரசுக்கு இது வந்து திரும்பும் சொல்லி சிதைச்சு வச்சிருக்கீங்க. அதோட விளைவுதான் இன்னைக்கு விஜய் மாதிரி பொறுக்கிகள்லாம் வந்து மாணவர்களை கைக்கொள்றதுக்கு காரணம் என்ன? ஏன்னா மாணவர் அமைப்புகள்னு இல்லாம போயிருச்சு. நீங்க கேரளாவை பத்தி ஏகப்பட்ட விமர்சனம் சொல்லலாம். அங்க ஆட்சியில இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. நிறைய பேர் வெளிநாட்டுல எல்லாமே நீங்க சொல்லலாம். ஆனா, அங்க மாணவர் அமைப்புன்னு ஸ்ட்ராங்கா இருக்குல்ல. அதனாலதானே மோகன்லாலோ, மம்முட்டியோ இன்னைக்கு இங்க இங்க விஜய் பண்ற மாரி, இல்ல கமல் பண்ற மாரி நினைச்சாலும் இதுக்கு வர முடியல. அவங்களே கூட வந்து சுரேஷ் கோபி மாரி ஆட்கள வந்து எப்படி டீல் பண்றதுன்னு அவங்களே முடிவு இருக்கும்போது, மாணவர் அமைப்பே இல்ல அப்படின்ற ஒரு நிலைமை நீங்க வச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னா, எந்த அளவுக்கு இப்ப இப்ப ஒண்ணும் இல்லங்க. நடிகர் சங்கத்திலயோ, ஜாதி சங்கத்திலயோ ஒரு இளைஞர் இருக்கிறாருன்னா என்ன காரணம்? அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது, மாணவர் சங்கங்கள் அங்க இல்லாம, அதற்கு பதிலாக அங்க ஜாதி சங்கமும், ரசிகர் மன்றமும் தான் இருக்குது அப்படிங்கிற சூழல் இருக்கிறனால தான் அவங்க அங்க போறாங்க. அப்ப இங்க காலேஜ்ல யூனியன்கள் அதாவது ஸ்டூடெண்ட் யூனியன் எலக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு வழி செய்ய வேண்டும். அப்பதான் நீங்க வந்து அது எஸ்எஃப்ஐயா, ஏஎஸ்எஃப்பா, ஏஎஸ்ஏவா, பாப்சாவா, தலித் ஸ்டூடெண்ட் யூனியனா, இத்தனை அமைப்புகள் இருக்கு இல்லையா? காங்கிரஸோட யூத் ஸ்டூடெண்ட் விங் இருக்குது. இத்தனை மாணவர் அமைப்புகள் இருக்கு. எல்லா மாணவர் அமைப்பையும் இன்னைக்கு கல்லூரிக்கு வெளிய ஏதோ திருட்டு பசங்க கூடுற மாதிரி கூட வேண்டியதா இருக்கு. மாணவர்களுங்க ஹாஸ்டல் ஃபீஸ்க்கு எதிரா ஸ்ட்ரைக் பண்றவங்க.
சிலபஸ்க்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்றவங்க, யூஜிசிக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்றவங்க, அவங்க இன்னைக்கு யூஜிசி பத்தி ஒரு கூட்டம் போடணும்னா ஏதோ திருட்டு கும்பல் வந்து ஒரு சதி செய்யும்ன்ற மாதிரி அவங்க காவல்துறை கண்ணில் பற்றக்கூடாதுன்ற மாதிரி பேசி அதற்கு பிறகு ஒரு போராட்டமா ஆர்ப்பாட்டமா அறிவிக்க வேண்டி இருக்கிற நிலைமைக்கு நீங்க தள்ளிருக்கீங்கன்னும் போது தந்தி டிவிக்காரனோ இல்ல வேற எந்த ஊடகமோ இந்த கேவலமான சூழலை பயன்படுத்திக்கிட்டு இன்னும் ஹைப்பேத்த தான் பார்ப்போம். அது போன்ற ஒரு போக்கை தான் நம்ம பாக்குறோம் இல்லையா. இது வந்து ஒரு டிவி சேனல் ஒரு இடத்துல தப்பு பண்ணிடுச்சு அப்படின்றது இல்லாம இது 2 ஊடகம் ஓரளவுக்கு சீரழிஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மாணவர் அரசியல நீங்க ஒடுக்கி இருக்கிறீங்க அப்படிங்கறதுதான் காரணம். இது 2 சேர்ந்துதான் இந்த அசம்பாவிதம் நடக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். உங்களுடைய நேரத்த செலவு பண்ணி எங்ககிட்ட நெறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி.